2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்துல மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டாரு. ஒன்று பிசாஸ் 2, இன்னொரு ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்துல அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாம தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது அவர் மனிதர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலா இவ்வளவு பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேல நம்பிக்கை போனோம், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ். நந்தலாலாவை தவிர இது எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர் தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் ஒன்று எழுதியிருப்பார். ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததுல பங்கு இருக்கு, அவனை கொலை செஞ்சதுல பங்கு இருக்கு. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில ஒண்ணுமே இல்லாம போய் வீட்டுல தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டுல திருடினதுல ஒரு பங்கு இருக்கு. நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் படுத்து போவதற்கு அந்த மரம் தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமன ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படிச்சு ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தேன், கொலையை ரசிச்சு எடுப்பார். அந்த ஒரு எனக்கு யாரும் தெரியல, அந்த பிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கிறாங்க, கொலை பண்ண முடியல, அட்லீஸ்ட் கேமரா வச்சு கொலை பண்ணலாம், கொலை நிஜத்தில் கொலை பண்ண முடியாது. பட் நான் என்ன அந்த எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பார்க்குறோம். ஆனால் கொலை முடிஞ்சு அந்த பிணத்தை போட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆயிடுது அந்த பிணம். ஏன்னா அப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்துல வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உடல் எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ள கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கின் அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்கள்ல வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போறவங்க கூட அவன் காரணமா இருப்பான், அஞ்சாலையில அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணை உடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கரா நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லுவோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், விக்கியோட 400 ரவுடிதான், இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அப்படிங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவி ஆகட்டும், 400 ரவுடிதான் ஆகட்டும், ஹியூமர்ல ஒரு 100 crore கிளப்புக்கு போறது, எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் கொடுக்கறது ரொம்ப ரேர். ஸோ அப்போ ஹியூமர் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா ரெண்டுமே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனை நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்க டைரக்டர் படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் தவி பாயும் என்று வாழ்த்துறேன் நான். ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து இன்னைக்கு வந்து மிஸ்கின் த கம்போசர் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்.
பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவர் எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்டு இருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிக்கிட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ள இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள்ல காட்டுவாரு. அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் நாம அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் he moves us with that. நம்ம வந்து எமோஷனலா டச் ஆகி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த எமோஷனல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் he is very passionate about what he does. அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து he believes what he does is something that is very 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 special and important. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது என்னென்ன சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கரா. அந்த அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்றதுமே ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுவது இந்த ப்ராசஸ்ல வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்கள்ல வந்து ஒரு ஒரு அங்கமாவே இருக்காரு. அண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், as a பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸ்ல இருக்கிற அந்த அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே he tries to find யாரோ ஒருத்தருடைய ஒரு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகரா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னாரு. மிஷ்கின் வந்து இஸ் a man who can give, அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுமே கொஞ்சம் அப்படிதான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப ஒரு ஒரு ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 இதாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் முன்னாடியே டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ.
இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிஸ்கின் தமிழ் சினிமாவும் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டது தான் மிஸ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுல இருக்கட்டும், தன்னை பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்றதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளியாக ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன், அது என்னோட ஸ்டைல். ஒரு படத்தில் ஹீரோக்கள் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க, என்னோட ஹீரோ தான் என்னோட ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் அப்படிலாம் பார்த்து வந்திருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க, வீட்டுக்கு போயிடலாமே நீ. அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னை கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யல, எதுக்கு என்னை கூட்டு போனாருன்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. அந்த அதில் சுமந்தாலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலையும் மிஸ்கின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறார். பொதுவாக எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும் தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் இருந்தார்னா அவரை மட்டும் தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீல்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல இருக்கிற ஹீரோ. அவர் படங்கள்ல விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்துல விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை தாண்டி நம்ம கண்ணு எங்க போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸா சொல்றேன். இதுல மிஸ்கினுடைய பேச்சுக்களை மேடைகளில் பேசுறது, இசை வெளியீட்டுகளில் பேசுறதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாரு அதனால பேசுறாரு அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இருப்பான், அன்பா இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது போலியா இருக்காது, உண்மையிலேயே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்குறீங்க, போகலாம். நான் இந்த சினிமா துறைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசிச்சதில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டாங்க சார். நான் வயசான ஆளுங்க டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். அதெல்லாம் ரசிக்க தான் செய்யறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமான ஆள். அவருக்கு அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்கு, நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார்.
ஒரு நைட்டு ஃபுல்லா மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சிருந்ததுல மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்றதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி அதாவது ஒரு டைரக்டர் இந்த இந்த அஷ்டாவதினியை இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனா நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்றேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார், அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு சார், உண்மையிலே நல்லா இருக்கு, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ, என்ன அளவுகள் இருந்தாரோ, இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, ஃபுல் சீட் ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தியேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் இருந்தது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சிருந்தார். அதை பார்க்கறதுக்காக வந்து போனவன்ல நான் ஒரு ஆள், அதை வேடிக்கை பார்க்க வந்தேன். இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரு அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்திருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரு ரசிகனா அவ்வளவு ஆர்வமா இருக்கு. அதனால தானு சார் படம் சாதாரண ஒரு படமா எடுக்கவே மாட்டாரு. தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டாரு. அதனால இந்த 3 பேரும் சேர்ந்திருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனா பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததுல இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெய்லர்ல இருந்தது. அந்த மேக்கிங்ல இருந்தது, இப்ப பாடின அந்த பாட்டுல இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்ல பண்ணிருங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எந்த வருஷம் சார் பண்ண போறோம்? ஆகஸ்ட்ல, இந்த வருஷம் ஆகஸ்ட்ல. இதெல்லாம் இருக்காரு. ஓ ரைட், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.